இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய செந்தில்குமார் கூட நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்கள் ஊருக்கு பேருந்து நல்ல வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்தார். உதயசீலன் வைக்கிற கோரிக்கையோ, வேலு வைக்கிற கோரிக்கையோ, சுப்பராயன் வைக்கிற கோரிக்கையோ, வசந்தங்காட்டி வைக்கிற கோரிக்கையோ என்பது முதலமைச்சரிடத்தில் தன் வீட்டு பிள்ளைகள் வைக்கிற கோரிக்கையாகத்தான் முதலமைச்சர் எண்ணுவார். ஆனால் மாற்றாந்தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று பேருந்து அண்ணா சொன்னார். அதே போல மாற்றுக் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக செந்தில்குமார் இருந்தாலும் கூட பகைவருக்கும் அறிவாய் நெஞ்ச என்று சொல்லுகிற முதுமொழிக்கு ஒப்ப அவர் பகைவர் என்று கூட பார்க்காமல் இன்றைக்கு தாய்மார்களாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த செந்தில்குமார் கோரிக்கையில் ஏற்றுத்தான் இந்த பேருந்து நிலையத்தை இங்கே சிறப்பாக வைத்திருக்கிறார். ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு 20 வருஷமாகவே கிட்டத்தட்ட கூட்ட நெரிசல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இது ஸ்கூல், காலேஜ் இதெல்லாம் வர வர கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறதுனால டிராஃபிக் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வருஷமாகவே மக்கள் எல்லாருமே வந்து புதிய பேருந்து நிலையம் ஒன்று புறநகர் பகுதியில் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க. அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இது நடத்தி கொடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.